தமிழ்நாட்டின் முதல்வராக, திமுகவின் தலைவராக தமிழ்நாட்டின் எல்லைக்குள் அவர் செயல்படுத்தும் சமூக நீதி திட்டங்கள் சிறப்பான தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால், மாநில எல்லை கடந்து அவர் காட்டும் சமூக நீதி பாதை மற்றும் அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கான வழிகாட்டுதல்கள் மூலம் வலிமையான இந்தியாவிற்கும் உறுதுணையாக நிற்கிறார். அது மட்டுமில்லாமல் கடல் கடந்து சென்று சமூக நீதி தலைவர்களை அடையாளம் காட்டுவது, முதலீடுகளை ஈர்ப்பது என்று தமிழ்நாட்டை மற்ற நாடுகளுடன் போட்டி போட வைத்துக் கொண்டிருக்கும் நம் முதலமைச்சரின் வழியில் செயல்படும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் அமையவுள்ள பொழுதுபோக்கு பூங்காவை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு பார்வையிட்டு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். திருவண்ணாமலை மாநகராட்சி முகல்புரா முஸ்லிம் நிதியுதவி நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்க தொடக்க விழாவை பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பொங்கல், கிச்சடி, கேசரி ஆகியவற்றை பரிமாறிய அமைச்சர் அவர்களுக்கு உணவூட்டி மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து உணவருந்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் ஏவவே கம்பன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் முதற்கட்டமாக 534 பள்ளிகளில் 72,454 மாணவ மாணவிகள் பயன்பெற்றதாகவும், தற்போது 5ஆம் கட்டமாக மாவட்டத்தின் 66 அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 5,639 மாணவ மாணவிகள் பயன்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் பள்ளிக்கு வரும் மாணவர்களின் வருகை பதிவேடு கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் அவர்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உலகெங்கும் பரவி உள்ளதாகவும், காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சருடன் பங்கேற்ற பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் அவருடைய மாநிலத்திலும் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார் என்றும் தெரிவித்தார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் தண்டராம்பட்டு கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பெருந்துறைப்பட்டு கலைஞர் திடலில் நடைபெற்றது. கழக ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் அவர்கள், தமிழகத்தில் கலைஞர் எனும் மாபெரும் தலைவர் இல்லை என்றால் பல்வேறு திட்டங்கள் வகுத்திருக்க முடியாது என்றும், இன்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களது ஆட்சியில் நிறைவேற்றப்படும் திட்டங்கள்தான் காரணம் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் 11.19% பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றுள்ளதற்கு முக்கிய காரணம் சாலை விரிவாக்க பணிகள்தான் என்றும் தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியிலே முதல் மாநிலம் எதுவென்று சொன்னால் 11.19 தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வளர்ச்சி பெற்ற மாநிலத்திலே முதல் மாநிலமாக இன்றைக்கு இருக்கிறது. சாலைகள் இருக்கணும் சொல்றார். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சாலை விரிவாக இருந்தால், தரமாக இருந்தால் தான் விவசாயி உற்பத்தி செய்கிற பொருள் சந்தைப்படுத்த முடியும். தொழிற்சாலைகள் இருக்கிறது. தொழிற்சாலையில் உற்பத்தி செய்கிற பொருள் எப்படியே போகும்? விமானத்தின் மூலமாக வெளிநாட்டுக்கு போகும். விமான நிலையத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ரோடு தேவையா இல்லையா? நாம் விளைவிக்கிற கரும்பு இருக்கிறது. அந்த கரும்பு ஆலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் சாலை தேவை. அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொன்னால்
முதலிலே சாலை தேவை. அந்த சாலையை இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, மாநில மருத்துவர் அணி கழக துணைத் தலைவர் ஏவாவே கம்பன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன், சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி மற்றும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டார். அப்போது அமெரிக்க துணை தூதர் கிறிஸ் ஹோர்ஜஸ் மற்றும் கடற்படை அதிகாரிகள் அமைச்சர் ஏவ வேலு அவர்களை அன்புடன் வரவேற்றனர். நெடுஞ்சாலைத்துறையின் தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் அவர்களின் மகள் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். சென்னை குறிஞ்சி இல்லத்தில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட, ஒன்றியம், நகர, பேரூர் இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் இருசக்கர வாகனம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினார். அப்போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டு இளைஞரணி நிர்வாகிகளுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினார். அப்போது கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான உதயசூரியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். சட்டமன்ற முன்னாள் உறுப்பினரும் பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தந்தையுமான அன்பில் பொய்யாமொழி அவர்களின் 26ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு அன்பில் பொய்யாமொழி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்ட நிலையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டு அன்பில் பொய்யாமொழி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் 2வது மாநில மாநாடு மற்றும் தென்னிந்தியாவின் முக்கியமான உள்கட்டமைப்பு கட்டுமான இயந்திர வர்த்தக கண்காட்சி சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்காட்சியை திறந்து வைத்து மாநாட்டு மலரை வெளியிட்டார். மேலும் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பினருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன், ஒப்பந்ததாரர்கள், நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டு இயந்திரங்களின் வர்த்தக கண்காட்சியை பார்வையிட்டார். அப்போது சிறப்புரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழக அரசின் சார்பாக மாநில நெடுஞ்சாலைத்துறை என்பது 12,625 கிலோமீட்டர் தூரமும், மாவட்ட முக்கிய சாலை என்பது 11,994 கிலோமீட்டரும், மாவட்ட இதர சாலை 43,531 கிலோமீட்டரும் ஆக மொத்தம் மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் 68,150 கிலோமீட்டர் நீளத்திற்கு தமிழக அரசினுடைய நிதியால் அது பராமரிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பேசிய அவர், நம்ம சாலை செயலி என்கிற அந்த செயலியின் மூலமாக சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். நம்ம சாலை செயலி என்கிற ஒரு அற்புதமான ஒரு செயலியை நெடுஞ்சாலைத்துறை மூலமாக நாம் உருவாக்கினோம். அது இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் பாராட்டக்கூடியதாக இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு செயலியாக இருந்திருக்கிறது. அப்படி பாராட்டுகிற அளவுக்கு இந்த செயலி வந்ததற்கு நம்முடைய துணை முதலமைச்சருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய ராசியான கையால் அந்த நம்மை செயலி என்பதை நீங்கள் தொடக்கி வைத்தது விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த துறையை பாராட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாக
சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தென்னிந்தியாவின் உள்கட்டமைப்பு கட்டுமான இயந்திர வர்த்தக கண்காட்சியினை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநாட்டு குழுவினர், தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திமுக சட்டத்துறை செயலாளரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான என்.ஆர். இளங்கோ இல்ல திருமணத்தை கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் ஆகியோர் தலைமையேற்று நடத்தி வைத்து மணமக்கள் ராகவி இளங்கோ, ஏ.கே. சச்சிந்தர் ஆகியோரை வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக மூத்த நிர்வாகிகள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தமிழ்நாட்டிற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அரசுமுறை பயணமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்டார். அப்போது சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு வாழ்த்து கூறிய நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தார். திருவண்ணாமலை மத்திய ஒன்றிய திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் பெரிய கள்ளப்பாடி கலைஞர் திடலில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பொதுக்கூட்டத்தில் மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் ஏவவே கம்பன், சட்டமன்ற உறுப்பினர் கிரி, மாவட்ட அவைத்தலைவர் கண்ணன், ஒன்றிய செயலாளர் ரமணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், முதலமைச்சரின் சிறப்பான செயல்பாடுகளால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பச்சை நிற வண்டியில் சென்று பச்சை பச்சையாய் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அவர் விமர்சித்தார். அதிமுகவில் வந்த எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலையில பச்சை பஸ் ஏற்றுக்கொண்டு பச்சைத்தனமாக பொய் செய்துவிட்டு போயிருக்கிறார். நான் அதுக்கு அதிகம் போக விரும்பவில்லை. ஏன்னா நம்ம பகுதியில் விவசாய பெருமுடி மக்கள் நெல்லையும் கரும்பையும் உற்பத்தி செய்கிற விவசாய பெருமக்கள். இந்த விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதிமுக எடப்பாடி ஆட்சியில் இருந்த பொழுது 2021 ஆட்சி விட்டு போகிற பொழுது அன்னைக்கு ஒரு குவிண்டாலுடைய விலை 1950 ரூபாய். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமையண்ணன் மு.க. ஸ்டாலின் விவசாயிகளுக்கு கொடுப்பது 2500 ரூபாய் ஆக ஒரு குவிண்டால் மூட்டைக்கு 550 ரூபாய் ஏற்றி தருகிறது இந்த ஆட்சி. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். திருவண்ணாமலை நகர பகுதி அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தூய்மை அருணை என்ற அமைப்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இதில் கட்சி சார்பற்ற சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள், பேராசிரியர்கள், பொதுமக்கள் என்று 1000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூய்மை அருணை சார்பில் திருவண்ணாமலை மாநகராட்சியில் உள்ள 39 வார்டுகளையும் சீரமைக்கும் பணியை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தொடங்கி வைத்தார். அப்போது மற்றவர்களுடன் இணைந்து தூய்மை பணியிலும் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலையை புனரமைப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்ட அவர் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து தேநீர் அருந்தினார். இந்த தூய்மை பணியின் போது அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் ஏவவே கம்பன், சி.என். அண்ணாதுரை, பிரியா விஜயரங்கன், கார்த்தி வேல்மாறன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
வடக்கு மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன், சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வடக்கு மண்டல பொறுப்பாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள், கழக நிர்வாகிகள் தமிழக அரசின் திட்டங்களையும் நாம் செய்துள்ள சாதனைகளையும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், அதேபோல் இளைஞர்களை திமுகவில் இணைப்பது, புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்தும் எடுத்துரைத்த அமைச்சர் அவர்கள் 200 தொகுதிகளை வென்றெடுக்க நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்.